இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். நான் யார் என்னன்னு கூட தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்றேன்னு இப்ப பாரு. சரி, நீங்களும் போலீஸ கூப்பிடுங்க, நானும் போலீஸ கூப்பிடுறேன். பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏமா, இந்த அம்மாக்கு தலையில அடிபட்டிருக்கு. வசதியானவங்க தானே நீங்க. மனிதாபிமானத்தோட ஏதாவது செஞ்சுட்டு போயேன். இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சரி சொல்லு, எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? பிச்சையா போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். என்னது, பிச்சை போடுறீங்களா? இவ்வளவு ஆணவம் இருக்க கூடாது மேடம். பணத்திமிரெல்லாம் சோப்பு நொர மாதிரி வெயில் அடிச்சா காணாம போயிடும். நல்ல மனசோட இருக்கிறது தான் கடல் நல்ல மாதிரி, எந்த காலமும் காயாம இருக்கும். ஏய், இப்போ உன் தத்துவத்தை கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை மட்டும் சொல்லு. அது அடிப்பட்டதுக்கு, மருந்து கட்டுக்கு, டாக்டர் ஃபீஸுக்கு, ஒரு வாரம் பூ வியாபாரம் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5000 கொடுத்துட்டு கிளம்பி போங்க. வாட்? 5000? என்கிட்ட அவ்வளோ இந்தியன் ருபீஸ் கிடையாது. ஓ மேடம், ஃபாரினா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சவங்களை வர வச்சு பணம் கொடுத்துட்டு போங்க. மை காட். மேடம், போலீஸ கூப்பிடுறீங்களா? உனக்கு இப்ப பணம் தானே வேணும். அந்த பணம் உனக்கு வரும். அது வரைக்கும் தேவையில்லாம பேசி கடுப்பேத்தாத. ச்சே, இங்க வந்து இறங்குனதுமே இவ வாயில வந்து விழ வேண்டியதா போச்சு. என்ன தெரியுமா, வந்தது வராததுமா இப்படி ஒரு பிரச்சனையா? நீங்க இந்தியாவுக்கு வரதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. சரி சரி, சர்ப்ரைஸா வரலான்னு பார்த்தேன். அதான் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு காரை வாங்கிட்டு வந்தேன். வரும்போதே பிரச்சனை. சரி, எனக்கு ஒரு 5000 இந்தியன் கரன்சி வேணும். எனக்கு பணம் கொடு. கொடுங்க. ஏய், மனுஷங்களை தான் மதிக்கல, பணத்தையுமா? வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறீங்க மேடம். பெரியம்மா, இவளா? இந்தியா வந்தது இவளையா நீங்க பார்த்து தொலைச்சிங்க? ஏய், இவ்வளவு உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரியும் மாவா, அது ஒரு பெரிய கதை. நீங்க வாங்க, நம்ம கார்ல போகும்போது பேசிக்கலாம். இவெல்லாம் நம்ம தகுதிக்கு முன்னாடி நிக்கவே யோசிக்கணும். நீங்க வாங்க, நீங்க வேற லெவல். இது அவளுக்கு தெரியணும். ஹலோ, என் வாழ்க்கையிலேயே இனிமே இவங்கள பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிற ஆளுங்க உண்டு. அதுல ஃபாரின் மேடம் நீங்களும் வந்துட்டீங்க. என்னடி சவாலா? என்ன என் லைஃப்ல இன்னொரு தடவை உன் மூஞ்சையே பார்க்க கூடாது. பெரியம்மா, இவகிட்ட என்ன பேச்சு? வாங்க நம்ம போலாம். ஏய், கார் சாவியை கொடு. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.